வெல்கம் டு ஹெச்வி குக்கிங் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி உதிரி உதிரியாக சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா எல்லா ஸ்பைசஸும் தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 கீறின பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சது. ஸோ அதை போட்டு நல்லாவே வந்து வதக்கிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லாவே வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு 3 தக்காளி வந்து நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ ஏற்கனவே வந்து மட்டன் மேரினேட் பண்ணதில் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு வரைக்கும் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வாஷ் பண்ணி வச்ச புதினா, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி, இது 2த்தையும் வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு தயிர், இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வரணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து காரத்தூள், வெறும் காரத்தூள் 1 ஸ்பூன், நல்லா வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து போட்டு நல்லா வந்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நான் வந்து ஒரு 3 hours வந்து உப்பு தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசிலுக்கு விட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ அதை தான் வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து பாதி வெந்திருக்கு மட்டனு. ஸோ அதையே சேர்த்து வந்து நல்லா வந்து கலரிக்கலாம். ஸோ தம்மில் போட்டால் இன்னுமே நல்லா வெந்துடும். ஸோ அதனால் வந்து ஒரு 3 விசில் போதுமானது. அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு ஆழாக்குக்கு வந்து 1.5 ஆழாக்கு வந்து தண்ணி ஊற்றுவேன். ஸோ வந்து நான் வந்து 1.25 அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2 ஆழாக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். மட்டன் வேக வச்சோல்ல, அந்த தண்ணியும் சேர்த்து தான் வந்து 2 ஆழாக்கு ஊற்றிருக்கேன். இப்போ நல்லாவே வந்து கொதி வருது. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வருது. இந்த கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை வந்து பாஸ்மதி அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து இதுவும் வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ இப்போ மூடி எடுத்து நல்லா வந்து கொதிச்சிருக்கு. ஸோ அரிசி வந்து கொஞ்சம் வெந்து தண்ணி எல்லாமே வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடும். எல்லாமே வந்து இழுத்துக்கும் அரிசி. ஸோ அது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது போட்டு கொஞ்சமாக வந்து இது மேலே இந்த மாதிரி நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இதை வந்து குக்கர் மூடி போட்டு சிம்மில் ஒரு 15 minutes வச்சுட்டு கழித்து ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக வந்து உதிரியாக வந்து பிரியாணி ரெடி ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், மட்டனும் நல்லா வெந்திருக்கு. அரிசியும் வந்து உடையாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சர்வ் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.